அனைவருக்கும் வணக்கம். ஹோம்மேடு ஹேர் ஆயில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பொடுகு, இளநரை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி நல்லா முடிய நல்லா நீண்டு வளர வைக்கும் இந்த எண்ணெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குப்பைமேனி, ஒரு கைப்பிடி குப்பைமேனி, வேப்பலை ஒரு கைப்பிடி, குப்பைமேனி வேப்பலை, உடுதலை, இதெல்லாம் பொடுகை நல்லா கட்டுப்படுத்தக்கூடிய மூலிகைகள். இது ஒரு கைப்பிடி கேசவர்த்தினி. கேசவர்த்தினி நல்லா முடிய வளர செய்யும். கேசவர்த்தினி இது ஒரு கைப்பிடி. இது கீழாநெல்லி, இது வேரோடி போட்டிருக்கேன். வேருமே நல்லா முடி வளர செய்யும். வழுக்கையில் கூட நல்லா முடி வளரும். இது கரிசலாங்கண்ணி, ஒரு கைப்பிடி மருதாணி, 2 வெத்தலை, செம்பருத்தி இலை, 5-6 செம்பருத்தி இலை, 2 நெல்லிக்காய், செம்பருத்தி பூ, எல்லாமே நல்லா கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க. தட்டி வச்சா 2 நெல்லிக்காய், எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக தண்ணி விடாமல் தண்ணியை லைட்டாக தொளிச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சதை இது போட்டாச்சு. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது சட்டியில். நல்லா கழுவி தொடச்சிட்டு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுறலாம். இது 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். இதை ஊற்றிடலாம். இது கடுகெண்ணெய், 100 கடுகெண்ணெய், இதையும் ஊற்றிடலாம். அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டே இருங்க. ஸ்லோவிலே வச்சு அடுப்பு ஸ்லோவிலே இருக்கணும். கிண்டி விட்டே இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டே இருங்க. கொஞ்சம் பொங்கி வரும். இந்த கடுகு எண்ணெய்லாம் ஊற்றிருக்கனால கொஞ்சம் பொங்கி வரும். பார்த்து மெதுவாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். வெட்டி வேறு, ரோஸ்மேரி, ஜடா மஞ்சள், வேம்பாலம் பட்டை, இந்த மூலிகை இதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். கரிஞ்சீரகம், வெந்தயம், இதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹேர் ஆயில் நல்லா எல்லாமே வெந்துருச்சு. நம்ம போட்ட மூலிகையெல்லாம் நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு. நல்லா சுறுசுறு. இந்த மூலிகையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்ல மணலாக இருக்குது பாருங்கள். இதுதான் பக்குவம். இந்த மாதிரி மணலாக இருக்கணும். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. எண்ணெயிலே வெந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹேர் ஆயில். பாருங்கள், எல்லாம் நல்லாவே மணலாக இந்த மாதிரி இருக்கணும். நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இதான் பக்குவம். இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் நல்லா சுறுசுறுப்பு அடங்கிருச்சு. இதுதான் பக்குவம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்டி சூட்லேயே நல்லா இதாயிரும். பிரிஞ்சு வந்துருச்சு. எப்படி நல்லா திக் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட மூலிகை எல்லாமே வந்துருச்சு. எண்ணெயிலே நல்லா இதாகிடுச்சு. இதுதான் பக்குவம். ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹேர் ஆயில்.
நல்ல பிளாக்காக இருக்குது பாருங்கள். எல்லா மூலிகையோட சாறு எல்லாமே இதில் இறங்கி நல்லா பிளாக் ஆயிடுச்சு. தொட்டு பார்த்தா இப்படி மணல் மணலாக இருக்கணும். இதான் பக்குவம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு ஓரமாக இறக்கி வச்சுருங்க. ஓவர் நைட்டு விட்டுட்டு மறுநாள் வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு. ஹேராயில் இந்த மாதிரி தான் பிளாக்காக இருக்கும். முடி நல்லா வளரும். தேய்ச்சிங்கன்னா பொடுகு தொல்லையெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். இளநரையுமே நல்லா கட்டுப்படுத்தி நல்லா முடி நல்லா கருகரை நீண்டு வளர வைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இது வந்து இந்த சக்கை, இதை ஒரு நல்ல ஒயிட் கிளாத்தில் நல்ல நைஸ் கிளாத்தில் வடிகட்டி எடுத்திங்கன்னா இதுலேயுமே நல்ல எண்ணெய் வரும். நல்லா பிழிஞ்சு எடுக்கணும்.